இது உங்கள் நியூஸ் 5. அண்டா குண்டா சீரு நகை எல்லாமே போடுவாங்க. ஆனால் நிலம் அவங்களுக்கு தரமாட்டாங்க. பெண்களுக்கு நில உரிமை கிடையாது, சொத்துரிமை கிடையாது. அந்த நிலைமை மாற வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டும் போது தந்தை பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய கலவரம் பண்றாங்க. பெண்களுக்கு எப்படி நாங்க சொத்துரிமை தர்றது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆணாதிக்கத்தை சேர்ந்த சமுதாயத்தினர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்துறாங்க. அதையெல்லாம் தாண்டி 1989 பெண்களுக்கும் சொத்தில பங்குண்டு அப்படிங்கிற அந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் நிறைவேற்றினார். அப்படி இருந்தும் கூட இப்போ ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு சொத்தை எழுதி வைக்கிறது அப்படின்னா அதுக்கு மகளுக்கு அவருடைய கணவர் மாப்பிள்ளைக்கு எழுதி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பொதுவாகவே பெண்களுடைய கையில நிலங்கள் வர்றது பொதுவாகவே குறைவு. அந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்போது என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, பத்திரப்பதிவுல பெண்களினுடைய பெயரில் நீங்க பத்திரப்பதிவு நிலத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு பெண்களினுடைய பெயர்ல நிலங்களும் வருது. இதற்கு ஒரு பழமொழி இருக்கு, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயும் அப்படிங்கிறது போல நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தார். அப்படின்னா பெண்களுக்கும் சொத்துரிமையில இப்போ நிலம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போல காலை உணவு திட்டம் தலைவர் மத்திய மண்டல தலைவர் மதிப்பிற்குரிய மீனா லோகு அவர்கள், அதே போல மாவட்ட துணை செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கோல் மற்றும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்திருக்கு நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். பொதுவாகவே நீங்கள் எந்த கட்சி சார்பு இல்லாம பொதுமக்கள் இங்க வந்திருப்பீங்க, மக்கள்கிட்டையும் கொடுத்து அதே போல ஒரு தெருமுனை பிரச்சாரம் நடத்தி எந்த கட்சியும் இது வரைக்கும் ஓட்டு கேட்ட கிடையாது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கு முழு தகுதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஒண்ணுக்கு தான் இருக்கு. நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒன்றும் ஒரு வழக்கமான ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லி கடந்து போயிட முடியாது. இது வழக்கமான ஆட்சி கிடையாது, இது வாழ்க்கையை உயர்த்தும் ஆட்சி அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல, அதே போல இது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 102வது பிறந்த நாள். 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து ஒரு ஜனநாயக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த ஜனநாயக இயக்கத்துல 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்த ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரால் இந்த சாலையில மட்டும் எவ்வளவு மாற்றங்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க அவினாஷி ரோட்ல இருந்து நீங்க இந்த விளாங்குறிச்சி ரோடு வரும்போது எங்க டைடல் பார்க் இருக்கும். அது நம்முடைய கோவையினுடைய இதயம். அந்த டைடல் பார்க்கை 2007ஆம் ஆண்டு அறிவிச்சு அடிக்கல் நாட்டி 2010 திறந்து வைத்தவர் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அதே போல நீங்க இந்த பக்கம் இங்க வாட்டர் டேங்க் இருக்கும், அங்க குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கும். அந்த அமைப்பை 1971 நிறுவியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், அப்போதைய முதலமைச்சர் கலைஞர். இப்படி இந்த ஒரு விளாங்குறிச்சி சாலையில இவ்வளவு. அன்பிற்கினிய தம்பி மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் அவர்கள் உரையாற்றுவார். 2வது பிறந்த நாளை முன்னிட்டு 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு முன்னிலை வைத்துக் கொண்டு இருக்கும் பிரேம்குமார் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களை மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர் திருமலை ராஜா, மணிகண்டன், துரை பிரவீன், மசூத் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கோட்டை அப்பாஸ் அவர்கள், பகுதி பொறுப்பாளர் AS நடராஜன் அவர்கள் மட்டும் இருப்பாங்க. தினக்கூலிக்கு போற தாய்மார்கள் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நான் அப்பப்போ நினைச்சு பார்ப்பேன், பொதுவாகவே இவங்க இப்போ காலையில 6 மணிக்கே 7 மணிக்கே கிளம்பி போறாங்களே, அவங்களுடைய மகனுக்கோ யார் சமைச்சு வைப்பா? அவங்க பள்ளிக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க. பொதுவாக பள்ளிக்கு போற குழந்தைகள் எல்லாம் காலையில பசி பட்டினியோட போக வேண்டிய ஒரு நிலை. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்தார். காலையில பசி பட்டினியோடு போகக்கூடிய குழந்தைக்கு சத்தான சாப்பாடு, அதுதான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் கொண்டு வந்த பிறகு இப்போ இந்தியாவிலே பல மாநில முதலமைச்சர்கள், ஏன் பல நாடுகளே இதை பார்த்து முன்னுதாரணப்படுத்தி அந்த ஆட்சியாளர்கள் அதை அமல்படுத்துகிறார்கள். இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அதே போல நம்முடைய விடியல் அரசு பயண திட்டம், நான் இங்கே ஒரு கோயில் இருக்கும், நம்ம கோயில் பேர் மறந்துட்டேன். அந்த கோயிலுக்கு எதிரால ஒரு பூக்கடைக்கார அக்கா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டே இருக்கேன். பூக்கடை அந்த அம்மா வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கூட அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க மானம், இனம், மொழி இதையெல்லாம் அடகு வச்சு நாங்கள் இந்த 10,000 கோடி நிதி எங்களுக்கு வரதா இருந்தால் எங்களுக்கு அது தேவை கிடையாது, நாங்கள் எங்களுடைய நிதியிலேயே எங்களுடைய பிள்ளைகள் முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான், அவர் கூட நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் நமக்கு எதிராக இருக்கு. இன்றைக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம 40 எம்பிக்கள் நம்முடைய கூட்டணியில போய் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுறாங்க. அந்த 40 எம்பிக்கள் அவங்களுக்கு பொறுக்கல. இவங்க 40 பேர் இருக்காங்களே, இவங்க எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிற ஆயுதம்
மாநிலம் தான் தொகுதி மறுவரை. இந்த தொகுதி மறுவரைக்கு எதிராக முதலாக ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி மாநில முதலமைச்சர்களை எல்லாம் திரட்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன குரலாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்திய அளவில் ஒழிக்கிறார் என்று கேட்டால் அதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஓரணியில திரண்டு அவருக்கு நம்முடைய ஆதரவை கொடுக்கிறோம். இன்றைக்கு கீழடியில